வணக்கம் மாணவர்களே. நேற்று நாம் 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 15வது பாடப்பகுதியில் 97வது பக்கம் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். 98வது பக்கம் என்ன பார்த்தோம்? நேற்று பாடத்தலைப்பு ஆராய்ந்திட வேண்டும் இல்லையா. என்னது? ஆராய்ந்திட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்னது? தாத்தாவும் பேரனும் பேசிகிட்டு இருக்காங்க. பேரன் காலையிலே சீக்கிரமே வந்துடுதான். தாத்தா கேட்குறாரு, என்னடா சீக்கிரமே வந்துட்டோன்னு. நேற்று சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தாத்தா, அதனால தான் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் இன்றைக்கி ஒரு அருமையான கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன, ஒரு மன்னர் என்ன செய்கிறாரு, அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நாட்டு மக்களுடைய நிலை என்ன இருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குதிரையில் ஊர்வலமாக வராரு. சரியா, வரும்போது அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வராரு. வழியில் அந்த ஒரு ராஜா குதிரையில் வராரு. அந்த குதிரை என்ன செய்யுது, ஒரு நாய், நொண்டி நாய், காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் ஒரு நாயை பார்த்து மனசில் இறக்கப்படுது இல்லையா. ஐயோ பாவம், இது எனக்கு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது இல்லையா. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். பக்கம் 98. அதனால் தன் கனைப்பொழியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை. அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. மனசுக்குள்ளே நினைக்குது இல்லையா, இந்த நாய்க்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசையை மன்னர்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய இல்லை இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும்ல குதிரை, அந்த மாதிரி கணச்சி மன்னரை கூப்பிடுது. அரசே, இந்த நாய் என்ன செய்யுது, தத்தி நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்குது. அது நம்ம முதுகில் ஏற்றிட்டு, என் முதுகில் நான் ஏற்றிக்கிறேன், அது எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் நம்ம விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. குதிரையே, என்னைப் போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய். அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர். உடனே தன் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் அந்த நாயை தூக்கி தான் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார். உடனே மன்னர் குதிரை சொன்ன உடனே மன்னர் சொல்கிறாரு, குதிரையை, என்ன மாதிரியே உனக்கும் ரொம்ப இறக்க குணமாக இருக்குது, நீயும் என்ன மாதிரியே என்ன செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு, நாய்க்கு உதவுதில் எனக்கும் மகிழ்ச்சி இருக்குது, அது மாதிரி உனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, பின்னாடி காவலர்கள் மன்னர் போகும்போது காவலர்கள் பின்னாடி காவலுக்கு வருவாங்க இல்லையா, அந்த காவலர்களை பார்த்து காவலர்களை அழைச்சி கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த நாயை என்னுடைய பக்கத்தில் உட்கார வைங்க தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர். என்ன பண்ணுறாங்க, நாயை காவலர்கள் சொன்ன மாதிரி, அது மன்னர் சொன்ன மாதிரி காவலர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த நாயை தூக்கி மன்னர் உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மன்னருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால அந்த நாய்க்கு ரொம்ப சந்தோஷம். குதிரை மேலே சவாரி போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுது. குதிரையின் மீது மன்னர் வருவதைக் கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள். குதிரையில் மன்னர் வராருன்னு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் மரியாதை பண்ணுவாங்க இல்லையா, வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். சரியா, நன்றி மாணவர்களே.